அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். கோபிநாத் என்ற ரெட்டியார் ஜாதியைச் சேர்ந்த பிராட் ஒருவன் தான் வன்னியர் என்ற ஜாதியைச் சேர்ந்ததாக போலியாக ஜாதி சான்றிதழ் உருவாக்கி அதை புதுச்சேரி பாட்கோவில் கொடுத்து வன்னிய சமூக மக்களின் அரசு வேலையை அபகரித்த குற்றத்தை செய்துள்ளது. சம்பந்தமாக ராவணர் குரல் இயக்கம் கோரிமேட்டில் பணிபுரிந்த ரமேஷ் எஸ்.ஐ. இடம் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு கொடுக்கப்பட்டது. அந்த புகார் மனு மீது வழக்கம் போல குற்றவாளிக்கு துணை போகின்ற கேடுகட்ட செயலை இந்த ரமேஷ் எஸ்.ஐ. தொடர்ந்து செய்து வந்ததால் இது சம்பந்தமாக காவல்துறை கண்காணிப்பாளர், வடக்கு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர், சட்ட ஒழுங்கு பிரிவு ஆகியோருக்கு புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு சட்டப்பணிகள் ஆணையத்திற்கும் புகார் கொடுக்கப்பட்டது. அவர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசு ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்ய டிஜிபி அவர்களிடம் அனுமதி கேட்டு அதன் பிறகு நீதித்துறை நடுவர் 1 அவர்கள் கோர்ட்டில் கோபிநாத்தின் மீது எஃப்.ஐ.ஆர். பதிவு செய்ய ஆணையிடுமாறு ஒரு புகார் மனுவை ராவணர் குரல் இயக்கம் பதிவு செய்தது. மதிப்பிற்குரிய நீதித்துறை நடுவர் 1 அவர்கள் ஒரு நாட்டில் பணிபுரிந்த ரமேஷ் எஸ்.ஐ. இடம் இது சம்பந்தமான அறிக்கையை 17/11/2025 அன்று கேட்டு கிட்டத்தட்ட 12 முறை கேட்டுள்ளார். இதுவரை அதற்கான அறிக்கையை கொடுக்காமல் ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய வேலையை அபகரித்த குற்றவாளிக்கு ரமேஷ் என்ற எஸ்ஐ பிராடுத்தனம் செய்து குற்றவாளிக்கு தொடர்ந்து துணை போகிக் கொண்டிருக்கின்றார். இத்தகைய கேடுகட்ட செயலை செய்யும் ரமேஷ் விரைவில் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. பொதுமக்களே, இத்தகைய கேடுகட்ட செயலை, குற்றவாளிக்கு துணை போகும் செயலை 6 மாதமாக நீதிமன்றத்திற்கு அறிக்கை கொடுப்பதற்காக மோசடி செய்தவர்கள் செயலை எந்த IPS 10 அதிகாரிகள் இருக்கிறார்கள், PBSல் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். யாரும் இத்தகைய குற்றச்செயலை கண்டுகொள்ளாமல் ரமேஷ் என்ற குற்றவாளிகளுக்கு போயும் பிராடு எஸ்.ஐ.க்கு துணை போகி கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த அனைத்து குற்றச் செயல்களையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் ராவணக்குறை இயக்கம் அறவழியில் போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறது. நிச்சயமாக ரெட்டியார் ஜாதியைச் சேர்ந்த கோபிநாத் என்பவர் வன்னியருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை அபகரித்தது சம்பந்தமாக அவனையும் அவனுக்கு துணை போய்கொண்ட ரமேஷ் என்ற எஸ்ஐ மீது விரைவில் வழக்கு பதிவு செய்து இவர்கள் இருவரையும் சிறைக்கு அனுப்ப ராவணர் குரல் இயக்க தயாராக இருக்கிறது என்பதை ராவணர் குரல் இயக்கத் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ராவணர் குரல் இயக்க தலைவர் குரு ராஜாராமன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.